வணக்கம் என் நாரை நட்புகளே, சகோதர சகோதரிகளே. மனவேதனையோடையும் வருத்தத்தோடையும் தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன். காரணம் என்னென்னா, கூட இருக்கிறவளே என்னை நம்ப மாட்டேங்கிறா. நான் சரி எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு அவளுடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு தான் ஒதுங்கி வந்துட்டேன். சரி, பணத்துக்காக எனக்கு திருட்டு பட்டம் கொடுத்தவங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். விலகிட்டேன்னா அதுக்காக இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? சூடத்தை ஏற்றி சத்தியம் பண்ணவா, இல்லை தூண்டிக்கருப்பு கோயிலில் சத்தியம் பண்ணவா, இல்லை பாண்டி கோயிலுக்கு வரவா, இல்லை திருச்செந்தூருக்கு போவோமா, இல்லை இங்கே இருக்கிற இந்த திருப்பரங்குன்றத்துக்கு போவோமா, எங்கேனாலும் நான் வர்றதுக்கு தயார். ஆனால் என்னை இன்ன வரைக்கும் முழுசாக நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. இப்படி தான் பேசுவ, அப்புறம் 4 நாளைக்கு நீ சும்மா இருப்ப, அப்புறம் 5ஆவது நாள் அவள் பேரனை வச்சு ஒரு கேம் ஆடுவா, அவனை வச்சு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா, அவன் பேச்சை கேட்டவுடனே நீ போவ. இதுதான் உங்களுக்கு வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வட்டம் அப்படி விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. ஒன்று முழுசாக வந்துரு, இல்லையா உன் குடும்பத்தோடையே போய் செட்டில் ஆகு அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து பஞ்சாயத்து. இப்போ அதை விட பெரிய குடும்பம் என்னென்னா, அங்கே இருங்க துணிமணியை பூரா எடுத்து நான் தான் எடுத்து வைப்பேன். இப்போ இவன் எடுத்து வச்சுட்டு இருந்தாருங்க ரெடியாக உட்காந்துருக்கா. என்ன சொல்ல வர்ற இருந்தாருங்க, பேக்கு கட்டப்பையி, இது என் பேக்கு இங்கே இருக்குது. இதில் வீட்டில் யார் ஒரு ஆளாவது உருப்படியாக ஒன்று நீ போகணும், இல்லைன்னா நான் போகணும், இல்லையா 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்துமையாக வாழணும். இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது போலையே. திடீர்னு பார்த்தா நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா இருந்தா, நான் காலையில் போய் ரத்த பொரியல் வாங்கிட்டு வந்தேன். சரி பொரியல் வச்சு ஏதாவது கறி குழம்பு வச்சு சாப்பிடுவோப்பா அப்படின்னா, இல்லை நான் கோகுலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேக்கை தூக்கிட்டு கிளம்புறேன். சரி கிளம்பு அப்படின்னா என்னை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வரைக்கும் விடு அப்படிங்கிறா. நான் என்ன சொன்னேன், எனக்கு எல்லாமே அத்து போச்சு, என் குடும்ப உறவு பூரா முறிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் பிள்ளை எதிர்காலத்துக்காகவும் தான் நான் வாழ போகிறேன். அப்போ வா, வெள்ளிக்கிழமை கூட கிளம்புவோம். அவனை போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு சனி ஞாயிறு 2 நாள் இருக்கட்டும். அவன் 3 நாளைக்கு இருந்துட்டு போனான்ல திலீப்பா, அதே மாதிரி இவனையும் கூப்பிட்டு ஒரு 3 நாளைக்கு இருக்கட்டும். நான் சொல்கிறது நியாயமா இல்லையா? நான் சரி இவங்க குடும்பம் தான் வேணும், இவங்களுக்காக எல்லாம் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிட்டு இவங்க குடும்பத்து மேலே அக்கறையோடு நான் வாழ்கிறேன்ல. இந்த வாரம் எத்தனை நாள் ஆச்சுங்க? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவன் இருந்தான் இல்லைங்க, கிளம்பி போயிட்டானா? இப்போ இந்த வாரம் ஒரு 2-3 நாள் சரி, இப்போ பீரியடு தான், உன்னை வச்சு நான் எதுவும் பண்ணவும் முடியாது, குற்றாலத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை. சரி 2-3 நாளைக்கு பேசாமல் அமைதியாயிரு. சோறு தின்னு 3-4 நாள் ஆச்சுங்க. ஒரு வீட்டு சாப்பாடு கடையில் நேற்றுலாம் சாப்பிட்றேன், ரப்பர் அரிசி மாதிரி இருக்குது. அவங்க வைக்கிற குழம்பும் அவங்க வைக்கிற அந்த ரசமும், பாயாசம்னு பார்த்தா ரவை பாயாசம் ஒன்றும் சரியில்லை. காலையில் பார்த்தா பொங்கல், நைட்டு பார்த்தா பொங்கல், மத்தியானம் சோறு. இதே பொழப்பா? நான் வாழ்க்கையில் சரி ரைட்டு, எதுக்காக வந்தோம், எதுக்காக நான் இவ கூட இருக்கிறேன்? ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, அத்தியாவசியம்? நல்ல சாப்பாடு, நல்ல உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ஆரோக்கியமாக நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து உபசரிப்பு பண்ணுறதுக்கு ஒரு ஆள், மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள். எல்லா வேலையும் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லி தானே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு 7 வருஷமாக உன் கூட இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு உட்காந்துக்கிட்டு நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் சோறாக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன் அப்படின்டா, நான் இதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் எங்கிட்ட போய் எங்கள் அம்மா வீட்டில் கூட உட்காந்துக்கிட்டு யாராவது ஒரு வேலைக்கு கூட ஒரு ஆளை போட்டுட்டு சமைச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பொழப்பை நான் ஓட்டிக்கிட்டு போகக்கூடாதா? இல்லை, வர இது எப்படி போகுது? வர மாமியா கழுத போல தேஞ்சாலாங்கிற கதையா? ஒன்று உன் கூட தான் இறுதி முடிவு உன் கூட தான் இருக்க போகிறேங்கிறது உறுதியாகி போச்சு. எங்கள் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, நான் ஒரு அனாதை பையன். நியாயமாக சொன்னால் எனக்கு குடும்பம் இருந்து இல்லாத மாதிரி தான். அந்த நிலமையில தான் நான் இருக்கேன். ஏதோ உங்கள்கிட்ட இந்த சாயங்காலம் வர்றேன்னா 6 to 7 1 மணி நேரம் லைவ் போடுறேன், 10 to 11 1 மணி நேரம் லைவ் போடுறேன். இதில் உங்கள் கூட இருக்கிற அந்த ஒரு மணி நேரம் தான் எனக்குன்னு ஒதுக்குற நேரம். உங்கள் கூட நானும் என் கூட நீங்களும் பேசிக்கிட்டு ஏதோ என் பொழப்பு ஓடுது. 24 மணி நேரத்தில் அந்த 2 மணி நேரம் தான் எனக்கு சந்தோஷங்கிறதே. மீதி நேரம் பூரா சண்டை 24 மணி நேரமும் சண்டைங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு சரி வந்துட்டான், நம்மளை நம்பியே வந்துட்டான், அவனை நம்ம துன்பப்படுத்தக்கூடாது, சரி அவனுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. சந்தேக புத்தியோடையே வாழ்கிறான். நீ போயிடுவ, நீ அங்கே தான் போவ, நீ இன்னமும் பேசாமல் இருக்க. நான் எல்லாத்தையும் காட்டிட்டேன். இங்கே வாரு, அவன் நம்பரை தூக்கி பிளாக் போட்டேன், வாட்ஸ்அப்பில் பிளாக்கில் இருக்கா, கடைசியாக எப்போ அவள் பேசுனாங்கிறத நீயே பாரு. என் மகனை விட்டு ஃபோன் பண்ணுனா தூது மாதிரி, அதுக்கு நான் எடுக்கலை ஃபோனை, எல்லாம் காட்டிட்டேன். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எவ்வளவு தான் நான் ஒன்று சொல்லவா, ஒருத்தவங்க மேலே சந்தேக பார்வைன்னு ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வாழ்க்கையும் அந்த குடும்பமும் விளங்காது. இப்போ இதே நான் இவ கோகுலுக்கு பார்க்குறதுக்கு போகிறேன்னு சொன்னான், நான் ஒன்றுமே சொல்லலை, கிளம்பி போயிட்டு வா அப்படின்னு. அப்புறம் அவளாக சொல்கிறா. நான் என்ன சொன்னேன், ஏப்பா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போவோம்ப்பா,
அது வரைக்கும் அமைதியாக இருப்பா, ஒரு 2 3 நாளைக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னா, இன்றைக்கி நான் போனேன்னா அப்படியே திருப்பூர்லேருந்து அவனை பாலவிநாயகத்தை வர சொல்லி அங்கே நான் மீட் பண்ணிடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் உனக்குள்ளே இருக்குது, நீ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமே வரலை. நான் பாட்டுக்கு சரி போறியா போ, பழங்கானத்தை இறக்கி விடவா ஆரப்பாளையம் இறக்கி விடவா போன்ட்டேன் நான். ஆனால் இவ மனசுக்குள்ளே இவ போய் பாலவிநாயகத்தை நான் போய் இவ போய் பார்க்க போகிற மாதிரியும், இவங்க 2 பேர் அப்படியே பஞ்சு நெருப்பு பற்றிக்கிற போகிற மாதிரியும், நான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இவன் மேலே சந்தேகப்பட்ட மாதிரியும், இவ எப்படி தெரியுமா கேரக்டரு, இவளும் சந்தேகப்பட்டுக்குருவா என்னைய, நான் சந்தேகப்படாதவனையும் இவன் மேலே சந்தேகப்படுறதா இவளாக நினச்சிக்கிறது. நான்லாம் எப்படி தெரியுமா, சரி ரைட்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இதுதான், இந்த முடிவு இவளை விட்டால் நம்மளுக்கு வேறு ஆள் கிடையாது, நான் போய் அப்படி வாழவும் முடியாது, இனிமேல் நான் போய் புதுசாக ஒரு துணையை தேட முடியுமாங்க, இல்லை ஏதோ அந்த 1க்கு 2 அத்தை பிள்ளைங்க, 2 பிள்ளைகளுக்குமே வந்து கணவர் கிடையாது. ஏன் நான் நினச்சா எப்பா எனக்கு 4 சமையலை பண்ணி கொடு, வேறு விஷயத்தை விடுங்க, இந்த உல்லாசம் சல்லாபம் குஜிலி மஸ்து இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சொந்தம்னு சொல்லி 2 பிள்ளைய அனாதை பிள்ளைய மாதிரி தானே அதுக்கு இருக்குது, நானும் அனாதை தானே. சரி எனக்கு அந்த பிள்ளைய ஆதரவு, அந்த பிள்ளைகளுக்கு நான் ஆதரவுன்ட்டு ஏதோ ஒன்று சாப்பாட்டுக்கு காசை கொடுத்து எனக்கு சமைச்சு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா? ஏன் எனக்கு என்ன தெரியாதா? சரி வேணாம், நம்மளுக்குன்னு சொல்லி நீ ஒரு இது இருக்குது, இதுக்கு மீறி போகக்கூடாது. நான் அப்படி போனாலுமே இவ சும்மா இருக்க மாட்டான். அந்த பிள்ளைகளை வீடியோவில் வந்து நாரடிக்கிறது, ஏன்னா அதெல்லாம் வந்து குடும்பத்தில் உள்ள பிள்ளைய, இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் கேவலப்பட்டால் அதுக்கெல்லாம் வேறு மாதிரி முடிவெடுத்துட்டு போயிருங்க. அந்த மாதிரி கேரக்டர் மானத்துக்காக வாழ்கிறதுங்க. இவ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு வீடியோவில் எதையோ ஒன்று பேசிட்டு போவா, அதை போய் அந்த பிள்ளைய காதில் விழுக, அதை அதுங்க பார்க்க, ஏன்னா இதோடைய வீடியோக்கள் பூராமே அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த விஷயத்தை நான் அந்த பக்கம் போகலை, அந்த இதை செலக்ட் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குது இந்த பண விஷயத்துலேயும். அதுக்கப்புறம் வந்து இவ ஏதோ அந்த பிள்ளைங்கிட்ட ரூபா கேட்டு மெசேஜ் போட்டுச்சுங்க வாட்ஸ்அப்பில், அதை பார்த்துட்டு என்ன உங்கள்கிட்ட இல்லாமையாக இருக்குது, நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க, எனக்கு கொடுத்தா என்னன்னு சொல்லி கேட்டதாகவும், ஆனால் அந்த ஆடியோவை நான் கேட்கல. ஆக்சுவலாக இவ சொன்னால் நான் நம்பினேன். அதே மாதிரி எனக்காக சில விஷயங்கள் உறுத்துச்சு. என்ன இவ்வளவு நாளாக வர்றாங்க போகிறாங்க, அந்த வீட்டில் வந்து அன்றைக்கி சாப்பாடு கூட சாப்பிட்டு போனாங்க, ஒரு பாட்டிலு ஒரு அந்த இது வாட்டர் பாட்டிலு அந்த வீடை கூட்டி சுத்தம் பண்ணலை. அதுபோக எங்கள் அம்மா வந்து நான் ஜெயிலுக்கு போயிருந்தப்ப ஒத்தையில் இருந்தப்போ அந்த பிள்ளையை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இவ எடுத்து சொன்னால் எனக்கு அது நியாயமாகப்பட்டுச்சு. என்ன இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் நம்ம அம்மாவை பார்க்கலையே, நம்மளுக்கு எதுவும் சாப்பாடு அப்போ அந்த அம்மாவுக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கலையே, சரி அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமாவது ஒரு தடவை வந்து வீடை சுத்தம் பண்ணிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி எனக்கு மன ஆதங்கம். அதனால தான் அந்த பிள்ளைகள்கிட்ட நானும் பேசுகிறதில்ல. ஆக மொத்தத்தில் குடும்பமும் கிடையாது, அந்த அத்தை பிள்ளைகளும் கிடையாது, வேறு சொந்தம் சுருத்துகளும் என்னைய சேர்த்துக்கிறல. அப்போ நான் தனிமரம் தானே, அனாதை தானே, யாரை நம்பியிருக்கேன், உன்னைய மாத்திரம் தானே நம்பியிருக்கேன். அப்போ நீ எப்படி என்னை பார்த்துக்கிறணும்? என்ன வாழ்க்கை என்ன பல வருஷமாக என்ன வாழ போகிறோம், 80 90 100 வயசு வரைக்குமா வாழ போகிறோம்? ஆவரேஜாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை 60 வயசு to 70 வயசு தான். நல்லா போனால் இன்னும் எவ்வளோ 30 வருஷம் இருப்பேனா, 38 ஆகுது, இன்னும் ஒரு 22 வருஷம், அவ்வளோதான். 60 வயசு தான் நம்ம டார்கெட்டு. அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். வாழ்க்கையில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகலாம், நோய்வாய்ப்படலாம், இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற வாழ்க்கையை சந்தேகப்படாமல் சந்தோஷமாக வாழு, அதுதான் என் குறிக்கோள். ஏதோ ரைட்டு, உனக்கு எனக்கும் பிடிச்சி போச்சு, என்னை நம்பி நீ வந்த, ஒரு காலத்தில் நான் தான் உனக்கு வந்து கொப்பாகவும் ஒரு துணையாகவும் ஒரு ஆதரவாகவும் இருந்தேன். இன்றைக்கி என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் சொந்த பந்தம் இல்லாமல் நான் அனாதையாக நிற்கிறேன். நீ அனாதையாக ரோட்டில் நிற்கும்போது, செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவும் போது உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேனே நான். உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்தேனே, இப்போ வரைக்கும் நான் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இன்றைக்கி இந்த காலேஜுக்கு போயிட்டான், நல்ல பெரிய காலேஜு, நாளைக்கு அவனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கி தரேன்றிருக்கேன், வாங்கி தருவேன்ல. உன் சின்ன மகனை இவனையே என்கிட்ட பேசாதவனுக்கே இவ்வளவு செய்கிறேன், அதே அவன் சின்னவன் என் மேலே உசுராக இருக்கான் கோகுலுங்கிறவன், அவனுக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நான் செய்வேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னைய நம்பி வந்துட்டேன், உனக்காக, அதாவது என்னையை நம்பி நீ வந்த காலம் போய் இன்றைக்கி உன்னையை நம்பி நான் வாழக்கூடிய காலம். ஏன்னா எனக்கு குடும்பம் சரியில்லை, பிள்ளை ஒரு பக்கம், அவன் குடும்பம்னு அவன் போயிட்டான், சின்னவன் அவனுக்கு அந்தளவுக்கு விவரம் பத்தாது. இவளே இந்த சுகையிலே கதின்னு சொல்லி காதல் லீலையிலையும் காதல் மயக்கத்திலையும் காதல் போதையிலையும் இவ கிடக்கிறான். அப்போ எனக்கு நான் யார்கிட்ட போவேன், யார்கிட்ட சொல்லி என்னுடைய கவலைகளை அழுவேன் சொல்லுங்கள்? எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யார் இருக்கா? நீ தானே இருக்க. அடித்தாலும் நீ தான், அணைச்சாலும் நீ தானே. எத்தனை நாள் நேற்றுலேருந்து நானும் ஊருக்கு போகிறதுக்கு எம்புட்டோ பிளான் போடுறேன். சரி ஊருக்கு கிளம்பிடுவோன்னு சொல்லி அவ்வளோ ஆத்திரம், இவன் என்னை புரிஞ்சுக்கிறாமல் நேற்று பூரா கத்துனான். சரின்னு சொல்லிட்டு இப்போ பேக்கை தூக்கிட்டு கிளம்புனேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன்,
லைவை போட்டு உட்காந்து ஏற்கனவே 7 மாத்திரையை போட்டவ அதுக்கடுத்து என்ன பண்ணுவா, இந்தா இவன் குடும்பம் என்னை இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லி சுமி பேர் எழுதி வச்சுட்டு ஏதாவது ஒன்று போய் ஜிஹெச்சில் படுத்துருவா. அப்புறம் அவளுக்கு ஒரு எஃப்ஐஆர். இது எதுக்கு தேவையான்னு சொல்லிட்டு நான் போகலை. ஏன்னா இப்போ பூரா இது ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு. ஆனால் ஒன்று அவளும் அதே வேலையை தான் பண்ணான். நேற்று உட்காந்துக்கிட்டு நான் வந்து அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், என் பணத்துக்கு வந்து கேரண்டி இல்லை, என் காசை ஏமாற்றிட்டாரு சிக்கா, உடந்த வந்து சூர்யா அப்படின்னு சொல்லி அதையும் உட்காந்துக்கிட்டு நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னா இளவு இது இவளுக்கு எதுக்கு நம்ம போயிட்டு ஏற்கனவே இருக்கிற பஞ்சாயத்து பத்தாதான்னு சொல்லி தான் கையில் இருந்த காசை பிரட்டி போட்டு அந்த கடனை அடைச்சி விட்டேன். அதுலேயும் இந்த 800 ரூபாய்க்கு தினம் கமெண்ட் போடுறாங்க. 800 800 300 என்னாச்சு? இதுதான் சொல்கிறது. நான் அதாவது எனக்கு தான் நான் எப்படி பார்த்தா இவ அடைகிற மன உளைச்சலை விட நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்க மன உளைச்சல் தான் எல்லை மீறி போகுது. லைவில் வர்றவனையும் சமாளிக்கணும், கமெண்ட் போடுறவனையும் சமாளிக்கணும், இது போக உன்னையும் சமாளிக்கணும். அந்த பக்கம் அவகிட்ட நான் போயிடுவேனோ போக மாட்டேனுங்கிறதையும் ஒரு பஞ்சாயத்தில் நீ ஓடிக்கிட்டு இருக்க. நான் ஒன்று சொல்லிடுறேங்க ஒரே முடிவா, எனக்கு என்ன அந்தளவுக்கு நான் என்ன கூமுட்டையா? எனக்கு புத்தி இல்லையா? என்னை ஒரு திருட்டு பட்டம் கட்டினவளை தேடி நான் போவேனா? இவ்வளோத்துக்கு என் தாய் மேலே நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே என் பப்பு இன்னும் வந்து என்னென்ன சத்தியம் பண்ணணுமோ பண்ணிட்டேன்ல. இன்னும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கேட்டால் நீ வந்து பிரியாணியை தின்னுட்டே அவங்க அம்மா மேலே இல்லைன்னு சத்தியம் பண்ணேன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன? நீ போதையில் இருந்த, சரக்கை போட்டுட்டு அங்கே வந்துக்கிட்டு இருந்த. சாப்பிட்டியான்னு நீ என்கிட்ட கேட்ட. இல்லைப்பா சாப்பிட்லப்பா எங்கள் அம்மா மேலே சத்தியம்னு சொன்னேன். அது எதுக்காக சொன்னேன்? நீ அதை மேற்கொண்டு நீ எமோஷனல் ஆகி பிரச்சனையை கிளப்பிடக்கூடாது. நம்மளை விட்டுட்டு அவன் அங்கே போய் பாத்தியா ஓதுறேன், பிரியாணி திங்கிறான் அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சாப்பிட்லன்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னேன். அவ்வளோ நேரம் நான் சாப்பிடாம தான் இருந்தேன். கடைசி கட்டமாக இவன் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்க நேரம் என் அத்தை பிள்ளைகளும் சுமியும் சேர்ந்துக்கிட்டு என்னை சாப்பிடுன்னு சொல்லி கம்பல் பண்ணதுனால அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன். அதுதான் உண்மை. யதார்த்தமாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இவன் அங்கே உள்ளே வந்து நுழையிறான். சண்டை முத்துனதுக்கு காரணமே என்ன தெரியுமா? நாம் வேறு விஷயம் கூட இல்லை, என்னை வெளியே வாங்கன்னு தான் கூப்பிட்டான். நான் அந்த நேரம் சோத்தில் கை வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, சுமியும் அத்தை பிள்ளைகளும் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வருவாருன்னு சொல்லி தான் சொன்னாங்க. அப்படியே சோறை பிசைஞ்சு வாய் எங்கள் அம்மா வீட்டு சோறு. அப்போ தான் அந்த பாத்தியாவெல்லாம் ஓதி முடிச்சுட்டு நான் வேணவே வேணாங்கிறேன். எல்லாருமா சேர்ந்து என்னை கம்பல் பண்ணுறாங்க. எங்கள் மச்சான், என் தங்கச்சி, என் அத்தை பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என் பேரன் எல்லாம் சுற்றி இருக்காங்க. சாப்பிடுங்கிறாங்க. நான் ஐயோ வேணாம், இது சூர்யாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும், நான் சாப்பிடவே மாட்டேன், அவள் இல்லாமல் என் வாயில் பச்சை தண்ணி கூட படாதுன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இலையை போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னைய கம்பல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ரைட்டு சாப்பிடுவோம், அவள் வரமாட்டா, இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துக்கு அவள் வருவாளா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் சோறையும் தால்ச்சாவையும் போட்டு பிசைஞ்சு கறியை எடுத்து அப்படியே வாயில் வைக்க அப்படின்னு கொண்டுக்கிட்டு போய் இப்படி திரும்புகிறேன். பார்த்தா எய்த்தாப்பில் நிற்கிறான். அப்போவே வவுத்தால் போயிடுச்சு எனக்கு. ஒரு செகண்டில் பார்த்த ஜோருக்கு அவன் என்னை பார்த்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அக்னி பார்வை. என்னை அப்படியே பார்வையிலே கொண்டுட்டா. ஏண்டா உங்கள் அம்மா மேலே சத்தியமாக நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொன்னவன் அடுத்த நிமிஷம் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன்னு நினச்சிருந்தேன், நீ சோத்தில் கை வச்ச அப்படின்னு சொல்லி என்னை பார்த்தவ என்னை 2-3 வார்த்தையை விட்டா. அது பொறுக்க மாட்டாமல் தான் அங்கே கைகளை பாய்ச்சி. தவறு பூரா எங்கள் மேலே தான், என் மேலே தான், குறிப்பாக குடும்பத்து மேலேயோ அவங்க மேலேயோ கிடையாது. நான் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சோத்தில் கை வச்சது தான் பெரும் பிரச்சனையாக மாறுச்சு. அவன் மேலே தப்பு கிடையாது, அவன் என்னை கூப்பிட்டு போகத்தான் வந்தான். ஒருத்தி நல்லா யோசிச்சு பாருங்கள், பாத்தியா ஓதுற இடம். சரி வரலன்ட்டா, அந்த அம்மாவுக்கு சோறு போட்டவ அவள் தான். 3 வருஷமாக சாப்பாடு போட்டு பாயாசம் கேட்டால் முந்திரி பருப்பு தூக்கலாக போட்டு என்னென்னமோ பண்ணினவன். கடைசி நேரம் அந்த தாயோட பாத்தியாவுக்கு வருஷம் வைக்கலை. 2 பேரும் நாங்கள் ஜெயிலுக்கு போயிட்டோம், அதனால் வைக்க முடியல. சரி அடுத்த வருஷமாவது கிராண்டாக வைப்போன்னு சொல்லி எல்லாரும் பணம் போட்டாங்க. அப்போ அந்த உரிமை யாருக்கு உண்டு? இவன் எனக்கு தாலி கட்டின பொண்டாட்டி கிடையாது. இருந்தாலும் சின்ன மருமகளேன்னு சொல்லி அந்த அம்மா வாய் நிறைய கூப்பிட்டது இவளைத்தான். அந்த அம்மாவுக்கு பசியாத்துனது இவ தான். அப்படிங்கும்போது இவ இல்லாமல் ஒரு பாத்தியாவா? நானும் அந்த இடத்துல முட்டாள்தனம் பண்ணிட்டேன். தவறு என் மேலே தான். ஆனால் அவன் நல்லவ தான், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்கிறல. இப்போ உண்மை அதுதான். இப்போ என் வாழ்க்கை ஒரு கொஸ்டின் மார்க்குங்க. கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கே வர்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் வாழ்க்கை ஒரு ஆச்சரியக்குறியாக இருந்துச்சு. இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்படி ஒரு குடும்பமான் இருந்தது போய் இன்றைக்கி நிலமை என் வாழ்க்கை ஒரு கொஸ்டின் மார்க். நான் யாரை போய் தேடுவேன்? எனக்கு யார் கொப்பு கொலை? யாருமே இல்லை. நான் எப்படி தெரியுமா, ஒரு ஆதரவு இல்லாத அனாதை. எனக்கு எல்லாம் இருந்து இல்லாத மாதிரி தான். உனக்கு எல்லாம் இருக்குது, அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கேங்கிறேன்.
உன் பிள்ளைய பார்க்க போறியா, நான் வர்றேன். உன் பிள்ளைக்கு எதாவது வேணுமா, நான் செய்கிறேன். என்னையும் கவனிச்சுக்க. எனக்குன்னு சொல்லி யார் இருக்கா? சோறு போடுறதுக்கு ஒரு தாய் இருந்துச்சு, அந்த தாயும் இறந்து போச்சு. நீ எனக்கு ஒரு சின்ன தாய் மாதிரி. அப்போ நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணணும். உன்னையே தானே நான் நம்பியிருக்கேன். இப்பயும் சொல்கிறேன், உன் கூட உறுதுணையாக எல்லா விஷயத்துலையும் நான் நிற்பேன். நீ வீடு கட்டுறியா, செங்கல் தூக்கிட்டு போகிற மேஸ்திரி நான் தான். கட்டடம் கட்ட போறியா, இன்ஜினியர் நான் தான். நீ சோறு ஆக்குறியா, குழம்பு நான் வைப்பேன். நீ வந்து சாப்பிட்றியா, உன் எச்சி தட்டில் நான் சாப்பிட்றேன். எல்லாமாவும் நான் இருக்கிறதுக்கு தயார். ஆனால் என்னையை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த ஒரு விஷயந்தான் இப்போ என்னை பாதிக்குது. இப்பயும் சொல்கிறேன், இனிமேல் நீ நான் சண்டை போட்டு எதிரிகளுக்கு கண்டென்ட் கொடுத்துடக்கூடாது. நம்ம விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஜாலியாக பேசு, அரட்டையடி. உனக்குன்னா எனக்கு நீ பேய் கதை சொல்கிறியா சொல்லு, பதிலுக்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன். 2 பேர் உன் மடியில் நான் படுக்க போட்டு சோறு ஊட்டுறேன், என் மடியில் நீ படுக்க போட்டு என்னை தாளாட்டு. 2 பேர் இப்படி வாழ்க்கை வாழ்வோம். இதுதான் நல்ல வாழ்க்கை. இனி அவள் பக்கம் நான் போக மாட்டேன். உறுதி பூண்டாச்சு. இனிமேல் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு மேலே சந்தேகப்பட்டியா, வா தூண்டிக்கருப்பு கோயிலுக்கு போவோம். வா, அங்கே வச்சு பண்ணுறேன். உனக்கு என்ன வேணும்? சத்தியம் தானே? தாராளமாக பண்ணுறேன். இனி என் வீட்டுக்கு போக மாட்டேன். என் குடும்பத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என் பிள்ளைகளும் பேரனும் முக்கியம். இதை வந்து நான் காலத்துக்கு மாற்ற மாட்டேன். நான் கட்டையில் போகிற வரைக்கும் மாற்ற மாட்டேன். இதை உறுதியாக இருக்கேன். வா, சண்டையை மறப்போம். பகையை வந்து திறந்துட்டு குற்றாலத்துக்கு போகிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். இன்றைக்கி வர முடியுமா, முடியாதா? சொல்லு, முடியுமா முடியாதா? இந்தா இவ்வளோ பேசி என்ன பிரயோஜனம்? சரி விடுங்க, என் வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேசிக்கிறலாம். ஓகே, டேக் கேர், பாய்.